Amen. God is able, is not only able, அவர் எப்படி இருக்கிறாங்க, is more than able, more than able இருக்கிறார் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. God is able and is more than able. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு நிருபத்துக்கு எழுதும் போது அவர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அவர் எழுதும் போது இப்படி அவர் எழுதுவார். Amen. After explaining கிறிஸ்துவும் அவருடைய வல்லமையும், about writing about what God is doing from எபேசியர் 1ல இருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் what God has done எழுதினவர் இந்த முடிக்கிற தருவாயில அவர் ஒரு காரியத்தை எழுதுவார். என்னன்னு, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையில கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். So our God, the Bible says, our God is more than able. Amen. He is not only able, he is more than able. Now to whom who is able to carry out his purpose and do super abundantly more than all that we dare ask or think, infinitely beyond our greatest prayers, hopes or dreams, according to his power that is at work within us. Amen. நமக்குள்ள கிரிய ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டு இருக்கிறதா. அந்த வல்லமை எப்படி இருக்கிறது, அந்த வல்லமை நாம வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைப்பதற்கும் மிக 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 அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறதா. இங்கிலீஷ்ல அழகா சொல்லும், now to him who is able. Amen. He is able, more than able. Amen. Hallelujah. More than able. அவர் அவ்வளவு மகிமையான காரியம். So Bible is the evidence. பைபிள்ல அவர் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தை கேட்கும் போது நம்ம நிறைய நேரத்துல சாதாரணமான காரியங்கள் மாத்திரமல்ல, என் தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். Amen. He is more than able to do great and exceedingly abundantly great things நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வதற்கு, அவர் செய்து கொண்டிருக்கிறாரு, இன்னும் அவர் செய்ய போகிறார். Don't ever doubt in the ability of God. இந்த பெரிய காரியங்களை செய்கிற நம்முடைய தேவனுக்கு சில காரியங்கள் அவரால் செய்ய முடியாது. நீங்க ஜெபம் பண்ணாலும் அவரால் ஒரு சில காரியங்கள் அவரால் செய்ய முடியாது. தெரியுமா அது உங்களுக்கு? There are things that God is not able or God cannot do or God is not able to do. Amen. அது என்ன காரியங்கள்ங்கிறத நான் கொஞ்சம் இந்த நேரத்தில் I want to share with you. அதுல என்னன்னா, முதல் காரியத்துல தேவனால் பொய் சொல்ல முடியாது. God is unable to lie. அவரால் பொய்யே சொல்ல முடியாது. என்னாகமம் Numbers 23:19, 1 சாமுவேல் 15:29, தீத்து 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள், ஆமென், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எல்லாம் படிக்கும் போது அவரால் என்ன பண்ண முடியாது? God cannot lie. அவர் பொய் சொல்ல முடியாது. When God says something, அவர் சொல்லும் போது the Bible is full of truth. There is no lie in the word of God. கர்த்தர் மாய்மாலம் பண்ணுகிறவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. When God's word proceeds out of God's mouth, it is decreed. அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்தா அது என்ன பண்ண? டிக்ரீ ஆகுது. It has been established. God doesn't change in what he has said. அவர் சொன்ன வார்த்தையில அதை அவர் பின் வாங்கி கொள்ளுகிறவர் அல்ல. அதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஏமன். இரண்டாவதாக தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் மாறாதவரார். God doesn't change. அது மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம், மலாக்கி chapter 3 verse 6, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சங்கீதம் 102ஆம் சங்கீதம் 25 27ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா God doesn't change. He cannot change himself. He cannot alter himself.
He is the same yesterday, today and forever ஆக இருக்கிறவராக இருக்கிறார். Amen. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை தீமையினால் சோதிக்கிறவரால. நமக்கு சோதனைகள் வரும், பட் God cannot tempt us with evil. யாக்கோபு 1:13, 14 படிச்சீங்கன்னா, தேவன் நம்ம என்ன பண்ணார்? தீமையினால சோதிக்க முடியாதவரால். God will never tempt us with evil. Amen. Hallelujah. 2 தீமோத்தி 2:13 வாசிக்கும் போது, God cannot deny himself. Amen. தேவன் தன்னை மறுதலிக்க மாட்டாரு. Amen. Hallelujah. சங்கீதம் 89:34 படிச்சீங்கன்னா, God cannot break his covenant. தன் உடன்படிக்கையை மீற மாட்டாரு. Amen. Hallelujah. அதே நேரத்துல ஆபக்குக் 1:13 பார்க்கும்போது, தேவன் என்ன பண்றார்? அநியாயத்துக்கு அவர் கை கொடுக்க மாட்டார். Amen. God cannot look favorably on the wickedness. Amen. அநியாயத்தை தயவாய் தாராளமாய் பார்க்க மாட்டார். அநியாயத்தை பார்க்கும்போது அவர் பொங்கி எழுகிற தேவனா இருக்கிறார். This is our God. சில காரியங்கள் இதெல்லாம் அவரால் செய்ய முடியாது. அநியாயத்துக்கு நீங்க ஆண்டவரே இறங்குங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் இறங்க மாட்டார், அற்புதம் செய்ய மாட்டாரு. நீங்க பொய்ய சொல்லிட்டு அதுக்கு ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா கர்த்தரால் செய்ய முடியாது. He is a God of truth. அவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அவர் பொய்க்கெல்லாம் அவர் என்ன பண்ணார்? நம்ம பொய்யான காரியங்களை செஞ்சுட்டு அது கர்த்தர் நம்ம மாற்றுங்கன்னு சொன்னா மாற மாட்டார், அதை சரி செய்ய மாட்டார். We have to repent. நாம மனம் திரும்பி நாம நாம சரிப்படுத்தி கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு இறங்குகிறவரா இருக்கிறார். Amen. Hallelujah. அதனாலதான் நீங்க வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை தன்னுடைய சீஷர்களோடு அவர் பேசும்போது அவர் என்ன பண்ணுவாருங்க? மத்தேயு 18 படிக்கும் போது அவரு ஸ்திரீ அதாவது பணக்காரர்கள், the rich people, எவ்வளவு கஷ்டம். he will be teaching about rich people cannot inherit the kingdom of God. Amen. ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது என்பதை ஒரு ஓமையாக அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பாரு. Amen. Hallelujah. அப்ப சீஷர்கள் எல்லாம் கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறோமே, இது எப்படி ஆண்டவரே? Hallelujah. கூடாத காரியம் சொல்றீங்களே, அது எப்படின்னு சொல்லும் போது அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே மத்தேயு லூக்கா 18:27 சொல்லுவாரு, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் கூடும். Amen. Hallelujah. It is impossible with man, but it is possible with God. அதேதான் மத்தேயு 19:26 கூட சொன்னார், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கங்க, when you are going through some impossible, சில impossible task வந்திருக்குது, சில கடினமான காரியங்களை நீங்க எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறீங்க. you are trying, நீங்க ட்ரை பண்ணலாம், பல காரியங்கள் நீங்க முயற்சிக்கலாம், அது முடியாம கூட போய் கொண்டிருக்கலாம். பட் ரிமெம்பர், ஒரு காரியம் உங்களால முடியாதுன்னு அவருக்கும் தெரியும். நீங்க ட்ரை பண்ணி சோர்ந்து போன பிறகு உங்களுக்கு தெரியும் என்னால முடியலன்னு. பட் ஈவன் பிஃபோர் யூ குட் டிசைட், பிஃபோர் யூ குட் think it is impossible, God knows it is impossible for you. உங்களுக்கு எனக்கு அது முடியாத காரியம் அவருக்கு தெரியும். Amen. Hallelujah. அந்த முடியாத காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரா? பைபிள் சொல்லுது, God is able. அவரால முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. முடியாதுன்னு சொன்னதை அவரால் முடியாதுன்னு எதை சொல்றோம்னா அதுதான் நான் பல உதாரணங்களை, பல வசனங்களை நான் சொல்லி காட்டினேன். ஆமென். அவர் பொய் சொல்ல முடியாது, உடன்படிக்கை மீற முடியாது, ஆமென், தன்னை மறுதலித்துக் கொள்ள முடியாது, ஆமென், ஹல்லேலூயா, தீமையை அவர் பார்க்க முடியாது, அவர் மாறாதவராய் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது, இதெல்லாம் இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல சில காரியங்களை தேவன் என்ன பண்றாருங்க, மனுஷனுக்கு பேசும் போது he says, இது உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும், பட்
என்னால முடியும். இஃப் யூ பிலீவ், நீ விசுவாசித்தால் அது தேவனுடைய மகிமை காண்பாய். அப்படிதான் ஒரு நாள் நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க என்ன பண்றாருங்க, 1ஆம் அதிகாரத்துல ஒரு நாள் கெப்ரியல் தூதன், he comes from heaven, a message from God. தேவன் கிட்ட இருந்து ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். என்ன செய்தியை கொண்டு வராருங்க? ஹல்லேலூயா, நீ ஒரு கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு என்று சொல்லி ஒரு செய்தியை கொண்டு வருவார். அவர் பேர் என்ன இருக்கும்னு அவர் சொல்றார். அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது என்றான். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். சோ இந்த மெசேஜ் பரலோகத்துல இருந்து வரும்போது இட் வாஸ் a ஷாக்கிங் மெசேஜ் ஃபார் மேரி. ஆமென். மரியாள் கேட்கிறா, இது எப்படிங்க முடியும், ஐ எம் ஸ்டில் நாட் மேரிட், என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கிறது, எனக்கு ஒரு புருஷன் இன்னும் வரல. Amen. How can this be? I had no relationship with my husband. How can this happen? Amen. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய காரியங்கள் என்ன தெரியுங்களா, இது ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வரும். Amen. There are hundreds and hundreds of promises in the Bible. நீங்க படிக்கும் போது, if you are a regular, ஒவ்வொரு நாளும் வேதத்தை நீங்க படிக்கிற பழக்கத்தை இருந்தீங்கன்னா, believe that every day God speaks you through his word. நீங்க நம்ம நிறைய நேரத்துல அவங்க ஏதாச்சும் ப்ராஃபஸி சொல்லுவாங்களா, இவங்க ப்ராஃபஸி சொல்லுவாங்களா நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ரிமெம்பர், God every day he speaks to you. நீங்க தொடர்ச்சியாய் பைபிளை படிச்சீங்கன்னா every day God has a message for you through his word. Amen. என்னைக்கும் மெசேஜ் இல்லைங்க, என்னைக்கும் அவர் தினமும் அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். Amen. If God could speak, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல, if God could speak all the 6 days, 6 நாளும் ஏதோ ஒரு வார்த்தையை பேசினாரு, God spoke and it came into existence-னா இன்னைக்கும் அவர் பேசுகிற தேவனா தான் இருக்கிறாரு. இன்னைக்கும் அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். If God spoke to Adam and Eve, ஆதாம் ஏவாளோடு பேசி அவர்களுக்கு செய்ய வேண்டியது சொன்னாருன்னா இன்னைக்கும் தேவன் நம்மோடு பேசுகிறவரா இருக்கிறார். ஏமன். அவரை ஏனோக்கோடு பேசினது உண்மைனா, நோவாவோடு பேசினது உண்மைனா, ஆபிரகாமோடு பேசினது அவர் உண்மைனா, இன்னைக்கும் தேவன் நம்மோடு பேசுகிறவரா இருக்கிறார். ஏமன். பேசுகிறது மாத்திரமல்ல, பேசினதை உறுதிப்படுத்துகிறவருமா இருக்கிறார். ஆனா தேவன் பேசும்போது நமக்கு இது நடக்குமான்ற ஒரு கேள்வி எழும்பும். ஆனா ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க, if God says something, it is his responsibility to complete it. அவர் எதை சொல்லுகிறாரோ அதை அவர் செய்து முடிக்கிறது அவருடைய வேலை. இட்ஸ் நாட் உங்களால முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அவரெல்லாம் கேட்கறது, நீ ஜஸ்ட் விசுவாசிச்சுனா போதும், நான் சொல்லுது நடக்கும், நீ நம்புனா போதும், உன் வாழ்க்கையில நான் செய்ய நினைச்சது நடக்கும். ஹல்லேலூயா. நான் செய்ய நினைச்சது நடக்கும். வெறும் நம்பிக்கை, நம்பணும், அவர் சொன்னபடி செய்வோமானால் நடக்கும். இங்க மரியாளுக்கு சொல்லும் போது அவர் பார்வையில் இட் வாஸ் an impossible task. நடக்கிறதுக்கு அவர் நினைச்சா there is no history. இந்த மாதிரி அவன் நினைச்சிருக்கலாம், சாராளுக்கு காலம் தாமதமாய் அவளுக்கு குழந்தை 90 வயசுல ஈசாக்கு பிறந்தான். பட் அவ சொல்ற there is no history. when I look to the history, அவர் சொல்லுவா, நான் ஒரு ஹிஸ்டரி கூட ஹிஸ்டரியில எங்கேயுமே பார்க்கல, இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகாம ஒரு குழந்தை பிறந்ததா ஹிஸ்டரி இல்லைன்னு. ஆண்டவர் சொல்ற, now I am going to create an history. உன்னை கொண்டு நான் ஹிஸ்டரியை கிரியேட் பண்றேன். என்னைக்கும் if you are thinking it's not possible, நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன், இவ்வளவு நாள் ஒண்ணுமே நடக்கல, நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, I believe God is going to create a history through you. உன்னிலிருந்து ஒரு புதிய சகாப்தத்தை அவர் உண்டாக்குவார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன நடக்குதுங்க, அவர் சொல்லுவார், அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்றால் 35ஆம் வசனத்துல தேவ தூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று சொல்லிட்டு 37ஆம் வசனத்துல தேவ தூதனானவர் சொல்லுவார்,
தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. If you are struggling with issues of life, bring it to God. அவர் சொல்லுவாரு, for nothing is impossible with God. For nothing is impossible to God. For you it may look impossible, sound impossible. நீங்க பார்க்கும்போது இது நடக்கவே நடக்காது நீங்க நினைக்கலாம். If you are undergoing through some issues, ஒரு சிக்னஸா இருக்கலாம், ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸா இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடைய இஷ்யூவா இருக்கலாம். யூ மே பி திங்கிங், பிள்ளைக சரியா இல்லையேன்னு நினைச்சு நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். யூ மே பி திங்கிங், இது மாறாது, இது நடக்காது, என் புருஷன் மாற மாட்டா, என் மனைவி மாற மாட்டா, என் பிள்ளைங்க இப்படியே போகிறாங்க, வேலை கிடைக்காது, இது கிடைக்காது, இது நடக்காதுன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு if you are going to give up, ஆண்டவர் சொல்ல don't give up. உங்களால முடியாதுதான், but nothing is impossible to God. தேவனால கூடாத முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. Amen. Even tonight, this message is for someone who is struggling with something. I believe it's a message from God to someone who is struggling. நீங்க விசுவாசத்துல ஸ்ட்ரகிள் பண்ணலாம், இல்ல ஏதோ ஒரு காரியத்துல நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கலாம். To you, the word of God is that with God nothing is impossible. தேவனாட கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Amen. Hallelujah. For nothing is impossible with God. Hallelujah. இந்த வெளிச்சம், இந்த தெளிவு உங்களுக்குள்ள வருமானால் you will be saying ஒரே ஒரு காரியத்தை உங்களால தைரியமா சொல்ல முடியும். என்னன்னு இங்க மரியாள் சொல்ற, I am the Lord's servant. Mary answered, may it be done to me as you have said. என்னங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. Amen. Hallelujah. கேப்ரியல் அந்த செய்தியை கொண்டு தேவன் கிட்ட கொண்டு போனான். The faith confession. இன்னைக்கு உங்களுக்கும் இந்த இரவுல அதாங்க. Amen. God is able, more than able to do. ஆண்டவர் நினைச்சதை, சித்தம் கொண்டதை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய முடியும், செய்து முடிப்பாரு. உங்களை கனப்படுத்துவாரு, உங்களை மேன்மைப்படுத்துவார். Hallelujah. May God bless you. God be with you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை நடத்துவாராக. Amen.